என் செல்ல குழந்தையே, உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது. என் குழந்தையே, நீ அழுதது எல்லாம் போதும். இன்றோடு உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடியப் போகின்றது. இன்று இந்த வாக்கு என் பிள்ளைக்கு நிச்சயமாக சென்று சேர வேண்டிய வெற்றி வாக்கு. நீ கேட்கும் வரை அம்மா காத்து கொண்டிருப்பதும் உறுதியான விஷயம். ஏனென்றால் என் பிள்ளை நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ எதிர்நோக்க வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள், இந்த தாயானவள் என்னுடைய அரவணைப்போடு உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக நிச்சயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் உன் வராகி என்னுடைய நம்பிக்கையை அது பெற்றதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் மறந்து வாழ்க்கையின் சந்தோஷமான திசையை நோக்கி பயணிக்கப் போகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையின் வெற்றி விடியல்தானே. என் பிள்ளையே, எதுவும் உன்னுடைய மனநிலையை பொறுத்து மாறுபடும். நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய மனநிலையை பொறுத்து மாற்றங்களை கொண்டு வரும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனது மட்டும் ஒரு நொடி நினைத்து விட்டது என்றால் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். இந்த விடியல் எனக்கானது, என்ன நடந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் என்பதனை மட்டும் உன்னுடைய மனது நினைத்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. உன் சிந்தனைகள் உன் மீது உன் வாழ்க்கையை சரியாக்கி கொடுப்பதாக இருக்க வேண்டும். இல்லை, நான் எப்பொழுதும் குழப்பத்தில் தான் இருந்து கொண்டிருப்பேன், எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை எனக்கு நான் எதிர்பார்த்ததை கொடுக்காமல் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பது போலெல்லாம் நினைத்து நீயே உன்னை இது போன்று நம்பிக்கொண்டிருக்காதே. உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும். உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் அழகானதாக மாற்றும். அந்த நம்பிக்கை கொண்டு என்றும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய சரியாக பழகிக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பசுவை போல சாந்தமாக இருக்கத்தான் உனக்கும் ஆசை. ஆனால் இந்த நரிகளுக்கு மத்தியில் வாழும் பொழுது நிச்சயமாக சிங்கத்தை போல கர்ஜனை செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை அம்மா. அவ்வளவு எளிதாகவெல்லாம் இவர்களை கடந்து செல்ல முடியவில்லை தாயே என்று சொல்கின்றாய். உன்னுடைய இந்த உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எப்பொழுதுமே இவர்களுக்கு மனதில் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தந்திரத்தை செய்வதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துரோகத்தை செய்வதுமே வேலையாக இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்பதையே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை சற்று சாமர்த்தியமும் சாணக்கியத்தனமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்ட பிறகு அதை நீ செய்யாமல் இருந்து விடாதே. என் பிள்ளையே, நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன்னுடைய பிறப்பிலோ அல்லது உன்னுடைய படிப்பிலோ அல்லது உன் கையில் இருக்கின்ற பணத்தை வைத்தோ உன்னுடைய அறிவை வைத்தோ அல்லது உன்னை மற்றவர்கள் புகழ்கின்ற விதத்தை வைத்தோ சொல்லப்படுவது கிடையாது. நீ எப்படி மற்றவர்களை மதிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் நீ எப்பேற்பட்டவன் என்பது எல்லோருக்கும் தெரிய வரும். அதனால் என் குழந்தையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு
உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டிரு. வித்தியாசமாக இருக்கிறோம் என்பதற்காகவெல்லாம் ஒருபொழுதும் வருத்தப்படாதே. மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் ஏன் வேறுபாடு இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. மாறுபட்ட எண்ணங்கள்தான் வாழ்க்கையினுடைய முதலாவது மாற்றத்தினுடைய ஆரம்பம் என்பதனை நீ புரிந்து கொள். சில திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் கடினமானதுதான். ஆனால் பாதையை தொடர்வதற்கு அதை கடந்துதான் ஆக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சூழ்நிலைகள் எதுவும் சரியில்லை என்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும் பொழுது யாரோ ஒருவராக தெய்வமே உன்னை தேடி வந்து உதவும். இதுதான் வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். மனக்கவலைகள் இப்போதெல்லாம் வாழ்க்கையின் மற்றவர்களின் செயல்பாடுகளால் அதிகமாகின்றது. அதே நேரத்தில் தன்னால் பிரச்சனைகள் வருகிறதா என்று நீ ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் உன்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். யாரை நம்பினாயோ, யாரிடத்தில் அதிகமாக பேசுகிறாயோ அவர்களால் மட்டும்தான் உனக்கு மனக்கவலைகள் அதிகமாகின்றது. அதனால் யாரோடு பேசுவதை நிறுத்தினால் இந்த கவலைகள் நமக்கு குறையுமோ அவர்களோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும். தேவைப்படும் பொழுது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி ஒருவனுக்கு வாழத் தெரிகிறது என்றால் எதையுமே தேட வேண்டிய அவசியம் வாழ்க்கையில் இருக்காது. உண்மையில் இதுதான் இந்த வாழ்க்கையின் உச்சபட்ச ரகசியம். தன்னுடைய மௌனத்தை சரியாக பயன்படுத்துகின்றவனுக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒருபொழுதும் வந்துவிடாது. வாழ்க்கையின் பாதி துன்பம் தவறானவர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பதனால் வருகின்றது. மீதி துன்பம் உண்மையானவர்களை சந்தேகிப்பதனால் வருகின்றது. இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லோருடைய மனநிலையும் இப்படித்தான் இருக்கின்றது. தவறானவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டும் உண்மையானவர்களை பார்த்து சந்தேகித்து கொண்டும் இருந்தால் எங்கே உனக்கு நல்லது நடக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர் அப்படித்தான் என்று விட்டுவிடுவதும் சில நேரங்களில் நாமும் அப்படித்தான் என்று ஒப்புக்கொள்வதும் தான் நம் வாழ்க்கையினுடைய தேவையற்ற போராட்டங்களை தவிர்ப்பதற்கான ஒரே ஒரு வழி. இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை என்று சொல்லி ஒருபொழுதும் வாக்குவாதத்தில் இறங்கிக் கொண்டிருக்காதே. நீ செய்கின்ற விஷயத்தினால் உனக்கு நன்மைதானே நடக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம்தானே கிடைக்கப் போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதுவாக இருந்தாலும் யோசனை செய்து சற்று முன் யோசனையோடு நீ அதனை செய்யத் தொடங்கு. சமயத்திற்கு ஒரு பேச்சு, சந்தர்ப்பத்திற்கு ஒரு நடிப்பு. நடிப்பவர்களிடம் சகவாசம் வைத்து கொண்டால் எல்லாமும் சங்கடத்தில் தான் போய் முடியும். ஏனென்றால் அவர்களின் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, அவர்களின் நேரத்திற்கு தகுந்தவாறு எதையாவது பேசி விடுவது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு நடிப்பது, இதுதான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? இதனை எல்லாம் புரிந்து கொண்டால் என்றும் இந்த வாழ்க்கையின் வெற்றி உன் வசமாக மாறும். நல்ல நட்பு கூட ஒரு வகையில் கடவுளின் அறிமுகம் போலத்தான். அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. யாருக்கும் அந்த பாக்கியம் நிச்சயமாக கிடையாது. ஆனால் உனக்கு கிடைக்கிறது என்றால் அது தெய்வம் உனக்கு கொடுத்த மிக பெரிய பரிசு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சில சந்தோஷங்களை நாம் தேடிக்கொள்வதில்தான் அடங்கி இருக்கின்றது. எல்லா சந்தோஷங்களையும் நீ சரியாக தேடிக்கொண்டாயானால் என்றும் உனக்கான வெற்றி உன் வசமாக மாறிவிடும். நீ எதிர்பார்க்கின்ற நம்பிக்கைகளும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும்
உன்னை பெற்றவர்கள் உன்னை வளர்த்தது போல உன்னால் உன் பிள்ளைகளை வளர்க்க முடியாது. ஏனென்றால் உனக்காக உன் பெற்றோர் உருவாக்கிய உலகம் இப்பொழுது இல்லை. காலம் மாறிவிட்டது. எல்லோருடைய மனநிலையும் மாறிவிட்டது. வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நேரங்களும் மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு. கைபேசியை கையில் எடுத்ததும் எப்பொழுதுமே உனக்கு யாரை ஞாபகம் வருகின்றதோ அவர்களை வாழ்க்கையில் ஒருபொழுதும் இழந்து விடாதே. என் பிள்ளையே, எல்லோருடைய அன்பும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அதே நேரத்தில் அது கிடைக்கும் பொழுது எல்லோராலும் சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. இன்று இந்த விடியலில் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சியும் நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் தோல்வியில்லாத வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். எந்த அளவிற்கு உன் மனதினை நீ தயார் செய்து வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய நோக்கங்களை உன்னால் வெற்றி பெறச் செய்ய முடியும். அந்த அளவிற்கு நீ நினைத்த விஷயத்தை உன்னால் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன் தாய் உனக்கு கொடுத்த உடல் இந்த மண்ணுக்கு சொந்தம். உன் தந்தை உனக்கு கொடுத்த உயிர் இந்த விண்ணுக்கு சொந்தம். வாழும் காலத்தில் நீ அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் மட்டும்தான் உனக்கு சொந்தம் என்பதனை புரிந்து கொண்டு இன்பத்தை அனுபவிக்கவா துன்பத்தை அனுபவிக்கவா என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும். எல்லோராலும் கவனிக்கப்படுகின்றவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன்தான் நிம்மதியாக வாழ்கின்றான். அதுதான் உண்மையும் கூட. அவர்கள் பார்க்கிறார்களே, இவர்கள் பார்க்கிறார்களே என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளை பற்றியும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் உரிமைகளை எடுத்து கொள்வதில் கவனம் இருக்க வேண்டும். கவனம் தவறினால் வழிகளை அனுபவிக்க நேரிடும் என்பதனை புரிந்து கொள். அம்மா சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாமல் எனக்காக என்று சொல்வது போல சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. என் பிள்ளையே, எதிரில் இருப்பவர்கள் எப்பேற்பட்ட குணத்தை கொண்டவர்கள் என்று உனக்கு தெரியாதா? அது தெரிந்துமே இது போன்ற காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாயா? நிச்சயமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாய், எதை பெற நினைக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். மற்றவர்களை காயப்படுத்த தயாராக இருப்பவர் மிகவும் மகிழ்ச்சியற்றவர். ஏனென்றால் மகிழ்ச்சியான மனிதன் இன்று வரை யாரையும் காயப்படுத்தியது கிடையாது என்பதுதான் உண்மை. நீ எப்படி யாரையெல்லாம் காயப்படுத்தாமல் இருந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். காயப்படாமல் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடந்தது கிடையாது. மற்றவர்களினால் எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொள்வது உன்னுடைய பொறுப்பு. எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒருவரால் அதிகமாக ரசிக்கப்படுகின்றதோ அந்த விஷயமே ஒரு நாள் சலிப்பாக மாறிவிடும். எது பிரமிக்கப்படுகிறதோ அது ஒரு நாள் வெறுக்கப்படும். எது அற்புதமானது என்று போற்றப்படுகின்றதோ அதுவே ஒரு நாள் குப்பைக்குள் சென்று சேரும். என் குழந்தையே, மனிதனினுடைய மனது அவ்வளவுதான். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் நல்ல மனதோடும் நல்ல சிந்தனையோடும் இருக்க பழகு. அப்படி நீ பழகுகின்ற பட்சத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும். சந்தோஷம் உன்னால் மட்டும் வரக்கூடிய விஷயம் அல்ல, சுற்றியுள்ள சொந்தங்களாலும் உன் வாழ்க்கையில் முடிவு செய்யப்படுகின்றது. இதையெல்லாம் சரியென கண்டு இன்று உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய போகின்ற இந்த தருணத்தில் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இரு. என்ன நடந்தாலும்
இன்று உன் வெற்றி உன் கைகளில் என்பது மட்டும் உன் எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக அதை யாராலும் தடுக்க முடியாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.